உடம்புல ஒரு கீரல் கூட படாது. 20-30 நாய் இருந்தாலும் சரி. என் பேர் கண்ணன். நான் வந்து மாதவரம் அருமந்தையில் இருக்கேன். இவருக்கு 2 வயசு ஆகுது. இவர் பேர் பைரவன். ஓகே, பைரவன் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு மதுரையில் ஒரு டிவிஸ் காலனின்னு நினைக்கிறேன். பொன்ராம், அவர் பேர் பொன்ராம். அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். யூடியூப் சேனலில் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி நாய்கள் வளர்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் வளர்த்ததில்லை. ஆனால் இதுக்கு மேலே ஒரு பெட்டு மேலே ஒரு ஆசை. ஆனால் இந்த நாட்டு நாய் மேலே ஒரு ஆசை. அதுவும் இந்த சிப்பிப்பாறை மேலே ரொம்ப ஆசை. அதனால் ஒரு ஈர்ப்புனால போய் வாங்கிட்டு வந்தேன். ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்ததுனால அவர் கொடுக்கல. எனக்கு 1.5 வருஷமாக நாய் எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம். யார்ட்டையும் இல்லை, எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் தான். அவரோட இம்ப்ரெஷன், அவங்க எப்படி அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா, ரொம்ப நாள் அவங்களை காக்க வைக்கிறாரு. சிலங்க கேட்டு விட்டுருவாங்க, சிலங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. குட்டி 15,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 5,000 ரூபாய் இது ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 40 டேஸ் கழிச்சு வர சொன்னார். என்ன உணவெல்லாம் கொடுக்குறீங்க? இவருக்கு தயிர், பால், முட்டை, சிக்கன். பீஃப் கொடுக்குறதில்ல. பீஃப் கொடுத்தேன். அது என்னென்னா உடம்புல பிம்பிள்ஸ் மாதிரி வருது. அப்படியே கடிச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கும் எதுவும் தெரியல. நானும் கொடுத்துட்டே இருப்பேன், வரும், அப்படி திரும்பி போயிடும். அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் என்னென்ன புரியல. அப்புறம் வெட்டினரி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஃபுட்டை எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க, எதையுமே கொடுக்காதீங்க, வெறும் அது ஃபஸ்ட்டு பால் கொடுங்க, 2 நாள் 3 நாள் பாலே கொடுங்க, இப்போ இழைச்சிரும், பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது கடைசியாக பீஃப் கொடுத்தா அதில் வந்துருச்சு. அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வரும், ஆனால் கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பீஃபுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். மற்ற எல்லாமே கொடுக்குறேன். கேரட்லாம் அதிகமாக கொடுத்துருவேன் சாப்பாட்லேயே. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு அதிகமாக அது 3-4 கொடுப்பேன். அதை முருங்கைக்கீரை, இன்றைக்கி கூட முருங்கைக்கீரை சாப்பாடு தான் இருக்குது. நிறைய வாட்ரு, ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் வாட்ரு ஊற்றி அப்படியே மிக்சியில் போட்டு இந்த ரைஸை மிக்சியில் போட்டு தூளாக்கிடுவேன், பொடியாக்கிடுவேன். ஆக்கிட்டு அந்த கறியை ஃபஸ்ட்டு வேக வச்சுருவேன், நல்லா பாயில் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த நம்ம உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டிடணும். அப்படியே தயிர் சாப்பாடு மாதிரி ஆயிரும். அப்படியே லிக்விடாக சாப்பிட்ரும், வேஸ்ட் பண்ணாது. சிலனா கறி கரெக்டாக ஒரு ரைஸோடு வச்சுன்னு வச்சுக்கலாம், கறியை மட்டும் சாப்பிட்ரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஃபுல்லாக லிக்விட் பண்ணிடுவேன். குழந்தைங்க கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக லிக்விட் பண்ணி கொடுத்தோன்னா அப்படியே தயிர் சாப்பாடு மாதிரியே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? செலவுலாம் எதுவும் இல்லை, நம்ம பண்ணுறது தான். விட்டமின் டானிக் கொடுப்பேன், அவள் ஒன்று தான் கொடுக்குறது. மற்றபடி முட்டை, சிக்கன் ஒரு 100 ரூபா, அதேமாதிரி 150 ரூபா. ஃபிட்டாக இருக்க டெய்லி ஒரு வாக்கிங், ஜாக்கிங் தான். தண்ணியில் இன்றைக்கி இப்போ தான் மழை பெய்யுது, இனிமேல் தான் குளத்துலலாம் போயிட்டு நீச்சல் அடிப்போம். ஃபஸ்ட்டு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுக்குவார். டாய்லெட் போகிறது, யூரின் போகிறது, அதெல்லாம் அப்பப்போ இழுக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு எங்கேயும் இழுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும், 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இவரோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பின்னாடியே அது வந்துடும். அப்புறம் இடையில எங்கேயாவது போகல, அப்பப்போ ஏதாவது அதுங்களுக்கு தேவைங்கிற ஸ்மெல் பிடிக்கும், அது ஒரு புல்லுங்களை சாப்பிடும். நம்ம இழுக்கக்கூடாது, அதோட இது போக விட்டுறணும். ஆட்கள் யார் வந்தாலும், மற்ற நாய்கள் வந்தாலும் எப்படி இது பிஹேவ் பண்ணும்? பயங்கரமாக இருக்கும். யாரையும் விடாது. ஒரு பொருள் இங்கே வச்சுட்டு நீங்கள் 1 கிராம் நகையை வச்சுட்டு போனால் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. சுற்றி காமன்ஸ் வேறு இருக்கே, இதை தாண்டி எனக்காச்சும் ஓடி இருக்கானா? ட்ரைனிங் கொடுக்கல நான், கொடுத்தா தாண்டிடும். தவி பார்க்கும், அவ்வளோதான். ட்ரைனிங் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஜம்பிங் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம்னா பண்ணோம். அதுக்கு பண்ணலை. ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு அது பண்ண முடியாது, போயிடுச்சுன்னா திரும்பி கஷ்டம். இந்த பைரவை நிறைய பேர் விலைக்கு கேட்டிருப்பாங்கல்ல, என்ன பண்ணீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க, போங்க நேராக போங்க, பொன்றாமகிட்ட போங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் யார்ட்டையும் அட்ரஸ் சொல்லாதீங்க, அப்படி இருக்குது, அப்படி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் உனக்கு மேட்டிங் பண்ணியிருக்கீங்களா? அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அவர் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காப்புல. லோக்கல்லே இங்கே யாரும் இருப்பாங்க, இவனுக்கு தகுந்த உயரம் வேணும், உயரம் அந்தளவுக்கு இல்லை யார்ட்டையும், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அதோட அப்புறம் கொரோனா எதுவும் பண்ண முடியல. அதனால் இனிமேல் தான் ட்ரைக்கு பண்ணணும். கரெக்டாக 2 வயசு, இப்போ 1 மாதம் ஆகுது. ஃபேமிலி கூட இவன் எப்படி பழகுவான்? ஃபேமிலியில் ஒரு மெம்பர், பிரிய முடியாது அந்த மாதிரி. மற்ற டாக்கோட இது சூப்பர், அதாவது அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். நான் திட்டினேன்னு வச்சுங்க, என்கிட்ட தான் நான் அப்பப்போ கொஞ்சம், அதாவது அப்பானா கண்டிக்கணும், நான் கண்டிப்பேன். ஆனால் என்கிட்டையும் எதிர்த்து நிற்கும். ஆனால் அவங்க கண்டிக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சுவாங்களா, நான் ஏதாவது சப்போஸ் எங்கேயாவது யூரின் போயிருந்தாங்கன்னா ஸ்மெல் வந்துடும், அதை நான் கண்டிப்பேன். உடனே நேராக போய் அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட், அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு என்னை குலைக்கும். நம்ம கூட்டிகிட்டு போகலைன்னா, நம்ம எங்கேயாவது போயிட்டோம், ஏன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வரணும்னு வச்சிங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம்னா அதெல்லாம் முடியாது, அங்கே கேட்டில் போயிடும். ஏன்னா வேறு நாய் எங்கேயாவது போய் வச்சுருக்கோம், அந்த ஸ்மெல் பிடிச்சின்னா அங்கே போயிடும், அந்த கேட்டில் தான் போகும். மற்றபடி இதெல்லாம் போகாது, ஆயெல்லாம் போகாது. வீட்டுக்குள்ளோட கட்டி வச்சிட்டோம், போகாது. யூரின் கூட போகாது. ஆனால் நம்ம வந்தோடனே அதுக்கு வேலை வெளியில் கொண்டு விடுறது தான். உடனே போகும், ஃப்ரீயாக விட்டுருவேன், கட்டவே மாட்டேன். இது
கட்டி பார்க்க பழகவே கிடையாது. பொதுவாகவே ஹைட்டாக வளர டாக் எல்லாத்துக்குமே குட்டியாக இருக்கும்போது கால் வளைய ஆரம்பிக்குமே, அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? கால் வந்து சின்ன வயசில் மண்ணில் தான் விட்ருவேன். ஃபுல்லாகவே டைல்ஸ் கில்ஸ்லாம் விட்றதில்ல வீட்டில். சின்ன வயசுலேருந்து படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வராது. நம்ம வான்னு சொன்னால் தான் வரும். அங்கேயே அந்த படிக்கட்டுலேயே ஒருத்த காலை வச்சுட்டு இப்படியே நிற்கும். சாப்பிட்னா தான் சாப்பிடும், நல்லா உட்காருனா உட்காரும். அந்த மாதிரி சொல்கிறத கேட்கும். சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம்னா இந்த மண்ணில் தான் விளையாண்டுட்டு இருக்கும். மண்ணை போட்டு பிறண்டும், இந்த பாருங்க அதை போட்டு பிரண்டி மண்ணிலே விளையாடும். அது நம்ம டைல்ஸ் கில்ஸ்லாம் வலிக்கி விட்டு அந்த பெண்ட் ஆகும். அந்த வயசில் மண்ணில் விளையாடுறதுனால அது அவங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து டெய்லி கூட்டிட்டு போகணும் அதுங்களை. விட்டமின் டானிக் சிரப்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா, இல்லை நேச்சுரல் ஃபுட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கீங்களா? குட்டி வரைக்கும் ஒரு 1 இயர் வரைக்கும் கொடுத்தேன் அந்த விட்டமின் டானிக்கு. ஆனால் இது வரைக்கும் இப்போ விட்டமின் அந்த டானிக் மட்டும் கொடுப்பேன். மற்றபடி இந்த வெளியில் எந்த ஃபுட்டும் கொடுக்கல. இதை டிவார்மிங் ஒரு 4 மாதம் ஒரு டைமு கொடுப்பேன். மற்றபடி இவருக்கு எந்த செலவும் இல்லை. ஹாஸ்பிட்டலும் போகிறதும் கிடையாது. டாக்ஸோ இதுக்காச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா அவனை? இது வரைக்கும் இல்லை. இருந்தால் போகலாம். ஆனால் அது வரைக்கும் அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணல. உங்கள் ஏரியாவுக்குள்ளே இவனால் எதுவும் தொந்தரவு இருக்குன்னு நினைக்கிறாங்களா? வெளியில் விட்டுனா எல்லாரையும் ஒரு ரவுண்டு கட்டிட்டு வந்துடும். சப்போஸ் நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம்னா ஓடிடும். ஒரு நாய் விடாது, எல்லாரையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடும். ஒரு 20 நாய் இருந்தாலும் எழுத்து அடிக்கும். சண்டைக்கெல்லாம் போகாது, கடிக்கவும் கிடைக்காது. ஆனால் எழுத்து நிற்கும். சுற்றி ரவுண்ட் அடிக்கும். அப்படியே ஒன்றை கூட தொடக்கூடாது. எல்லாமே படுத்து அப்படியே ஒன்றும் ஓடிடணும், இல்லை குழச்சிட்டு நிற்குங்க. உடம்புல ஒரு கீரல் கூட படாது. 20-30 நாய் இருந்தாலும் சரி, இதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுவும் பயந்து உடையாராது. அப்படியே உடையாந்தாலும் இதை காப்பாற்றிட்டு திரும்பி எழுத்து நிற்கும். பாக்ஸிங்லாம் எப்படி அடிக்க வரானோ விலைக்கு போயிட்டு திரும்பி வருவான், அட்டாக் பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணும். வீட்டுக்கு வந்து யாரையாச்சும் இது வரைக்கும் கடிச்சிருக்காங்க? பயந்துட்டு உங்களை மாதிரி கட்டி போட சொல்லிடுவாங்க. முதல்ல கட்டி போட்டுருங்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது நம்ம. இந்த நாட்டு நாய்கள் வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? லாபத்துக்காக வளர்க்கல, ஆசைக்காக வளர்க்குறது. ஆசைக்கே ஒரு எப்படி சொல்கிறது, வீடு பாதுகாப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனுஷன் மாதிரி, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. டெய்லி இப்போ வெளியில் போயிட்டு வந்து விளையாடலாம் ஜாலியாக. பெண்ணுக்கிட்ட பொம்பளை பசங்கிட்ட விளையாட முடியாது. நம்மள்ட்ட எனக்கு ஒரு பையன் இருந்தால் விளையாடலாம். அதனால் இதுக்கிட்ட விளையாடுவோம். கோழி பிடிக்கிறதுனா இவர் தான் பிடிச்சி தருவார். ஒரு கோழி எங்கேயாவது என்னென்னா அது வராது, பிடிக்க முடியாது. அதை வந்து இவர் அட்டாக் பண்ணிட்டு வரும். நான் கரெக்டாக அந்த கூடையிட்டே நிற்பேன். அவர் போய்ட்டு பிடிச்சி விடானோன்னா போடா திறத்துற அப்படின்னா கரெக்டாக அவர் அட்டாக் பண்ணி கொண்டாந்து கூடையிட்டே கொண்டு விட்டுரும். பாம்பெல்லாம் விடாது. எதுவுமே இங்கே வந்ததில்லை. இது வந்தாலும் ஒரு குலைக்கும் பயங்கரமாக. அது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடும், அது எங்கேயாவது போயிடும். பன்னியெல்லாம் விடாது. பன்னியில் தரத்து அடிக்கும். எவ்வளோ முள் காடாக இருந்தாலும் ஓடும். ஒரு டைம் அவுத்து விட்ருவேன். இங்கே ஊற்ற விட கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும். இந்த வயக்காட்டில் இந்த கலங்குலாம் சாப்பிட்றதுக்கு வந்துடும். அதை எங்கேயாவது பார்த்தோன்னா அவுத்து விட்டுனா வரட்டிட்டு போகும். எங்கே ஒரு ரவுண்டு 1/2 மணி நேரம் நாயை பார்க்க முடியாது. நம்ம எங்கே போகுதுன்னே தெரியல. அப்புறம் விசில் பிடிச்சோன்னா கரெக்டாக சவுண்டுக்கு வந்துடும். ஏன்டியா இது எங்கே மிஸ் ஆச்சோ அங்கேயே தான் நிற்பேன். அதே இடத்துக்கு வரும். அதே மாதிரி மிஸ் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு வந்துடுவேன். தேடும் ஒரு டைம் அது மாதிரி ஆயிடுச்சு, 2 டைம் 3 டைம் கூட ஆயிருக்கு. நான் எங்கட ஆளே காணும் அப்படின்ட்டா எனக்கு முன்னாடி வீட்டில் தான் இருப்பார். என்னோட வந்துட்டோன்னு என்னை குலைப்பார். நான் ஏதோ அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸாக அவர் ஏற்று நிற்பார். என்னை சாப்பிட்றது நம்ம எங்கேயா வெளியில் போகிறோம்னு வச்சிங்களேன், ஃபுட்டு வந்து இவருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஆற வச்சு அவரை சாப்பிட வச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போயிடணும். இல்லை அது அதானே சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு வச்சிங்க சாப்பிடாது. நம்ம கிளம்பிட்டோம்னு வச்சுங்க தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம கிளம்புறோம் அப்படிங்கன்னா கேட்டு நிற்கும், கத்தும், விடவே விடாது, சுற்றி வரும், பயங்கரமாக இது பண்ணணும். ஆனால் ஈவினிங் வந்து பார்த்தோம்னா சாப்பாடு அப்படியே தான் இருக்கும், சாப்பிடாது. நம்ம வந்து பார்த்துட்டு மேலெல்லாம் தாவி குதிச்சுட்டு எல்லாரையும் பண்ணிட்டு தான் சாப்பிடும். நாய் வந்து வாங்கிட்டோம் கட்டி போட்டோம் சாப்பாடு வச்சிட்டோம்லாம் இல்லை. நம்ம ஒரு ஃபேமிலி குழந்தைங்களுக்கு சாப்பிட்டியா தூங்குனியா குளிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி அதையும் நம்ம அது சொல்லாத நம்ம தான் செய்யணும். அதை நம்ம பராமரிக்கணும். முடியல அப்படின்னா நம்ம டைம் இல்லை கறி வாங்கிட்டு வரலன்னா ஏதோ பால் சாப்பாடு முட்டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு ரொம்ப பட்டினி போடாமல் பால் இந்த மாதிரி தயிர் சாப்பாடு. ஈவினிங் வந்தோம்னா கறி வாங்கிட்டு வந்து சாப்பாடு நைட்டு 10 மணிக்குள்ள எவ்வளோ டைமாக இருந்தாலும் வச்சிடணும். மொத்தத்தில் இவருக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுக்கலன்னு வச்சுங்க எலும்பு தோலாயிரும். இதனால் எங்களுக்கு பாதுகாப்பு தான், வீட்டுக்கும் பாதுகாப்பு, கோழிக்கும் அங்கே இருக்கிற கோழிங்களுக்கு தான் பாதுகாப்பு. நைட்டு அந்த காம்பவுண்டில் தான் கோழிங்க உட்காரும். சில கோழிங்க அந்த கூண்டுக்குள்ளே போயிடும், சிலது இந்த சிமெண்ட்டில் உட்காந்துருக்கும். ஆனால் ஒரு கோழி குஞ்சு கூட மிஸ் ஆகாது. அதனால் இவர்கிட்ட எதுவும் உள்ளே வந்து எதுவும் பிடிக்க முடியாது, வெளியில் பிடிச்சா தான் உண்டு. உள்ளே வந்து ஒன்றோட மிஸ் ஆகாது. அதான் ஒரு அட்வான்ஸ். இந்த நாயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நம்ம ஓடக்கூடிய நாய் வேகமாக. இதுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். இல்லை தோட்டம் துறவு பெருசாக இருக்கணும், அதுங்களை ஃப்ரீயாக விட்டுறணும். இது ஃப்ரீ ஒரு 1/2 மணி நேரம் கட்டி போட்டுனா கத்தும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கட்டினா அப்படியே நம்மளை கூப்பிடும், குழந்தைங்க கூப்பிட்ற மாதிரி நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கும். கத்தும். நீ அவுத்து விட்டீங்கன்னா அவருக்கு ஃப்ரீ ஆகிடும். இப்போ இங்கே தாவுறது அங்கே தாவுறது. இப்போ இந்த நாய் குலைச்சுன்னா உடனே போய் எட்டி பார்க்கும். வெளிநாட்டு ப்ரீடெலாம் வாங்காதீங்க, நம்ம ப்ரீடை வளங்க. செலவும் கம்மி தான், செலவுலாம் கிடையாது. அதெல்லாம் கட்டி போடாமல் வளங்க. இப்போ பிளாட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் செட் ஆகாது. அதேமாதிரி ரெண்ட்டு வாடகை சிட்டியில் இருக்கவங்களும் செட் ஆகாது. வில்லேஜில் இருக்கவங்களும் கண்டிப்பாக செட் ஆகும். செட் ஆனாலும் இடம் பெருசாக இருக்கணும். கிடைக்காது, இந்த ப்ரீடெலாம் இனிமேல் கிடைக்காது. இல்லை இனிமேல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிலிட்ரியில் இராணுவத்திலே வச்சுருக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா புலி தேடுறது கூட வச்சுருக்காங்க. எந்த நாய் வச்சுருக்காங்க? இதான் வச்சுருக்காங்க. சிறுத்தைக்கு ஈக்குவலான நாய் தான். அதோட வேகத்துக்கு ஓடும். அதோட கால்லாம் பார்த்தீங்கன்னா சிறுத்தையோட பாதம் மாதிரி தான் இருக்கும். அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பாதம் பாருங்கள். அதோட வேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 1/2 கிலோ மண்ணே எடுத்துடும் அது ஓடக்குள்ளே. அப்படி கொக்கி போட்டு தான் தூக்கும். அப்படியே ஓடக்குள்ளே அப்படியே கொக்கி மாதிரி தான் தூக்கும். அப்படியே மண் சாதாரண நாய் ஓடுற மாதிரி இருக்கா, கொக்கி மாதிரி இழுக்கும் மண். அப்படியே அவ்வளோ வேகத்துக்கு வரும் ஓடக்குள்ளே. இங்கே வேகம்னா கிட்டத்தட்ட ஒரு 150 சென்டிமீட்டருக்கு அது தாவும். 150 சென்டிமீட்டருக்கு அது பாயும். தடம் இங்கே ஒரு தடம் இருந்ததுன்னா அங்கே ஒரு தடம் இருக்கும். வியாபார நோக்கத்தில் இதை வளர்க்குறீங்களா இல்லாட்டினா முழுக்க பேஷனாக வளர்க்குறீங்களா? பிரியத்துக்கு தான் வச்சுருக்கேன். வியாபாரத்துக்குன்னா நினைப்பேன் இன்னொரு பெண்ணை வாங்கி நிறைய குட்டி போட்டு பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு ஐடியா இல்லை. ஆனால் அவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறது என்னன்னா, இதோட ஈக்குவலுக்கு எனக்கு வேணும். நீங்கள் குட்டி வேணால் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க. அவனுக்கு வந்து ஒரு ஜோடி சேர்த்து விட்டுறணும். அவனை வந்து மொட்டையை விடக்கூடாது. அதுக்காக ஜோடி சேர்த்து விடுங்க. அது கூட நான் காசு கூட கொடுக்குறேன்ட்டேன். ஆனால் குட்டி போட்டால் நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ இங்கே வந்து அட்ரஸ் கொடுங்க, அவங்களே எடுத்துகிட்டு போட்டோம். ஆன்லைனில் பே பண்ணிங்க, எனக்கு 10 காசு கொடுக்காதீங்க. அது கூட சொல்லிட்டேன். தரேன்றார், இன்ன வரைக்கும் அவர் தரல. அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், இங்கே பக்கத்தில் ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவனோட உயரத்துக்கு நான் வேணும்னு சொல்லிட்டேன். இவனோட ஆமாம், அப்போ தான் நம்ம இன்னொருத்தவங்க நீங்கள் கொடுத்தா கூட கேரண்டியாக நம்மள்ட்ட அது வளரும். இது 30 இன்ச்சு இருக்குன்னா அது 30 இன்ச்சு வரணும், நம்ம கேரண்டி கன்ஃபார்மாக இதோட அக்ரோஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லலாம், யார்ட்டையும் கேரண்டியாக கொடுக்கலாம். சப்போஸ் இப்படியும் ஆயிடுச்சுன்னா செட் ஆகாது. பொன்றாம் நல்ல மனுஷன் ஃபஸ்ட்டு ஒன்று. 2வது பணத்துக்காகவும் செய்கிறதில்ல. அந்த ப்ரீடு அழியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு. நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக கொடுப்பாரு. நானும் நாய் வாங்கிட்டேன் அப்புறம் நானும் வச்சிட்டேன் வீட்டிலங்கிற மாதிரி இருக்காம இருந்தால் அது ஒரு ஜீவன் தானே. அவர் வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டார். ஃபோட்டோஸ் அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டே இருக்கணும் மாதம். இல்லைன்னா தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார். ஃபோட்டோ அனுப்பு, எப்படி இருக்கிறான், ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். அவர் பையனை கொண்ட ஹாஸ்டல்லையோ ஸ்கூல்லையோ சேர்த்த மாதிரி மறக்கவே மாட்டார். ஸ்டேட்டஸ் போடுங்க, சீக்கிரம் போடுங்க, வீடியோ அனுப்புங்க. அனுப்பிச்சிடும் அப்புறம் ஓகே நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு திருப்தி இருந்தால் தான். இல்லைன்னா அது வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருப்பார். நல்லா இருக்கான் ஓகே அப்படின்னா விட்டுருவார். ஏன் அப்படி இருக்கான்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. என்னையை பார்த்து 4 பேர் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போயிட்டு கண்ணன் வச்சுருக்காரு மாதவரத்தில் அப்படின்ற மாதிரி என்னையை பார்த்துட்டு வாங்கி வைக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இருந்தாலும் கேர் பண்ணி இப்போ அவங்க செய்ய மாட்டாங்க. இந்தியாவின் பாரம்பரியமான செல்லப்பிராணிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அதை வெளியே கொண்டு வரோம். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842163806. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.